தீப்பாஞ்சி அம்மன் கடலோடு பிறந்த தெய்வமாகவும் தீய சக்திகளை அழிக்கக்கூடியதாகவும் கருதப்படுகிறாள். ஒரு காலத்தில் கடலோர கிராமத்தில் ஒரு பக்குவமான முனிவர் இருந்தார். அவர் கடல் கரையில் தியானம் செய்து கொண்டிருந்தபோது ஒரு கொடிய அசுரன் அந்த பகுதிக்கு வந்தான். அவன் அங்கு வாழும் மக்களை கஷ்டப்படுத்தத் தொடங்கினான். மக்கள் மிகவும் பயந்து தங்கள் பாதுகாப்புக்கு இறைவனை வேண்டினர். அப்போது கடலிலிருந்து ஒரு ஒளிமயமான தீப்பந்தம் வெளியேறியது. அது மேலே ஏறி ஒரு மாய சக்தியாக மாறியது. இந்த ஒளிமயமான சக்தியே தீப்பாஞ்சி அம்மனாக உருவாகினாள். தீப்பாஞ்சி அம்மன் சக்தியுடன் அவ்விடத்திற்கு வந்து அசுரனை எதிர்த்து போராடி அழித்தாள். பின்னர் அந்த கிராம மக்கள் அவரை மிகவும் பக்தியுடன் வழிபட்டனர். அம்மன் கிராம மக்களை மட்டுமல்லாது கடலோர மீனவக் குடும்பங்களை காப்பாற்றும் தெய்வமாகவும் திகழ்கின்றார். வழிபாட்டு மரபு. தீப்பாஞ்சி அம்மன் வழிபாடு பொதுவாக கடலோர கிராமங்களில் நடைபெறும். தீபங்கள் ஏற்றி மகளிர் அம்மனை சிறப்பாக பூஜிக்கின்றனர்.